முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கழுதை ஒன்று வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த கழுதைக்கு ஒரு ஓனர் இருந்தாங்க, அதுக்குன்னு ஒரு வேலை இருந்தது, ஸோ எல்லாமே இருந்தது. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த கழுதை தனியாகிடுச்சு. ஏன்னா அந்த ஓனர் அந்த கழுதை கூட இல்லை, அவர் இறந்துட்டார். ஸோ இந்த கழுதை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனியாக இருக்கிறதுனால இதுக்கு சாப்பாடு, பசி எதுவுமே இதுக்கு சரியாக கிடைக்கல. ஸோ அந்த கழுதை என்ன பண்ணுது அப்படின்னா, அதோடைய சாப்பாடை தேடுறதுக்கும் அதுக்கு தண்ணி வேணும், அது தேடுறதுக்கும் அது வேறு ஊர் பக்கமாக போகுது. ஸோ ரொம்ப தூரமாக பார்த்திங்க அப்படின்னா போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் பக்கமாக ஆயிடுச்சு. இந்த கழுதைக்கு சாப்பாடும் இல்லை, தண்ணியும் இல்லை, பயங்கரமான தண்ணி தாகம், பயங்கரமான பசி, கிட்டத்தட்ட இறந்து போகிற நிலமையில் இருக்குது. ஸோ இந்த கழுதை இன்னும் ஒரு நாளில் கொஞ்சம் நேரத்துலையோ இறந்து போகக்கூடிய அந்த சுச்சுவேஷனில் இந்த கழுதை இருக்குது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா, திடீர்னு அந்த கழுதை ஒரு இடத்துக்கு போகும்போது, அந்த கழுதைக்கு ஒரு வலது பக்கமாக ஒரு 10 அடி தூரத்தில் ஒரு புல் கட்டு இருக்குது சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கழுதைக்கு இடது பக்கமாக ஒரு 10 அடி தூரத்தில் தண்ணி இருக்குது குடிக்கிறதுக்கு. ஸோ இப்போ இந்த கழுதை கிட்டத்தட்ட ஒரு சாகிற நிலைமையில் இருக்குது. இது 2 பக்கமுமே கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. ஸோ எதை நம்ம ஃபஸ்ட்டு எந்த பக்கம் போகிறது, தண்ணி குடிக்கலாமா இல்லை புல் சாப்பிட்லாமா, தண்ணி குடிக்கலாமா புல் சாப்பிட்லாமா, இப்படியே மாற்றி 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 யோசிச்சு, ஏன்னா இது ரொம்ப தூரமாக வந்ததுனால அந்த கன்ஃபியூஷனில் என்ன பண்ணுறேன்னே இதுக்கு தெரியல. பசியிலையும் அந்த ஆர்வத்துலேயும், அதாவது தண்ணி குடிக்கணும், சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஆர்வத்துலேயும் இது அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்து 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 முடிவெடுக்கவே முடியாமல் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா இந்த கழுதை இறந்தே போச்சு. ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் நிறைய பேர் ஒரு கன்ஃபியூஷன் சுச்சுவேஷனில் நிறைய தடவை இருந்திருப்போம். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் சொல்லணுன்னா ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாமா, பொசிஷனிங் ட்ரேடிங் பண்ணலாமா, இல்லை இன்வெஸ்டிங் பண்ணலாமா, அதுலேயும் இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணலாமா, ஆப்ஷன் பையிங் பண்ணலாமா, இல்லை ஆப்ஷன் செல்லிங் பண்ணலாமா, இப்படிங்கிற ஒரு பயங்கர கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் அப்படின்னா என்னன்னா, லேர்ன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எல்லா விஷயத்தையும் பேசிக்லேருந்து லேர்ன் பண்ணுங்கள். எது எப்படி ஒர்க் ஆகுது, எது எதோட கனெக்ட் ஆகுது, எது கரெக்டாக நமக்கு புரியுது அப்படிங்கிற விஷயத்தை ஃபுல்லாக லேர்ன் பண்ணுங்கள். ஸோ லேர்ன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். டிசைட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு செல்ஃபிஷாக தான் டிசைட் பண்ணணும். நீங்கள் ஒரு செல்ஃபிஷாக டிசைட் பண்ணுறது தப்புன்னு நினைக்காதீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு 10 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா, உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ ஸோ அதை டிசைட் பண்ணுறது செல்ஃபிஷாக டிசைட் பண்ணலாம். ஏன்னா அதனால் யாருக்கும் பாதிப்பு இல்லை, மற்றவங்களுக்கு பாதிப்பாகும் அப்படின்னா தான் நம்ம செல்ஃபிஷாக டிசைட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு 10 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா, 10 ஆப்ஷனில் உங்களுடைய லைஃபுக்கு எது முக்கியம், எது உங்களுக்கு ஒரு 1% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குது, எது உங்களை முன்னாடி போக வைக்குது, எது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, எது உங்களுக்கு சக்ஸஸை கொஞ்சம் கொஞ்சமாவது கொடுக்குது, இல்லை எதை நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க, ஸோ அந்த ரிசல்ட்டை வச்சு நீங்கள் செல்ஃபிஷாக டிசைட் பண்ணுங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் எது உங்களுக்கு சூட் ஆகுமோ அதை டிசைட் பண்ணிட்டு போங்க. ஸோ இதுவா அதுவா அதுவா இதுவா அப்படின்னு சொல்லி கடைசியில் அந்த கழுதையாக மாறிடாதீங்க. ஸோ இதை நான் கொடுக்குற அட்வைஸ்.